இளைஞர்கள் மொத்தமா ஒரு கட்சியில இல்லையே, எங்க கட்சியில கலவனா இருக்காங்க. அது இருக்கு. அதாவது நாட்டை நேசிக்கிற ஒரு கூட்டம், நடிகரை நேசிக்கிற ஒரு கூட்டம். இதுல நாட்டை நேசிக்கிறது எந்த பக்கம் நிற்க போது, நடிகரை நேசிக்கிறது தெரியும் உங்களுக்கு. அது அது அதை போய் கவனிச்சுக்க முடியாது. எந்த இன்னைக்கு அஜித் வந்தா இதை விட கூட்டம் வரும், தம்பி சிவகார்த்திக் வந்தா இதை விட கூட்டம் வரும். நீங்க பீகார்ல போய் அந்த புஷ்பா பாட்டு வெளியிட போனாப்ல, பீகாருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. 15-20 லட்சம் பேர் கொண்டா. ஆமா, அங்க போய் அவர் என்ன தேர்தல் நிற்க. ஒரு திரைப்பட நடிகரை பார்க்கும்போது, திரையிலே பார்த்த ஒரு நடிகரை முதல்ல நேரில் பார்க்குறோம் போது ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும், யாருக்குமே இருக்கத்தான் செய்யும். இப்போ யாருமே வேணாம். இந்த இப்போ திரைப்பட நடிகை, புகழ்பெற்ற நடிகை குட்டி ஒன்றும் இல்லை. சேலத்தில் விவசாயிகள் போராட்டம் 400 பேர் உட்காந்துருந்தாங்க. நயன்தாரா அவங்க ஒரு தங்க கடை திறக்க வந்தாங்க, 40,000 பேர் கொண்டாங்க. இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்க, என்ன செய்யலாம்? கூட்டம் அரசியல் அல்ல, கொள்கை தான் அரசியல். கூட்டம் கலையும், கொள்கை அப்படியே நிற்கும். அதுதான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு இருக்கும் ஒரு திரைப்பட கவர்ச்சி இருக்கும். அந்த நடிகரை 10 வாட்டி பார்த்தா அதே முடிஞ்சு தானே போயிடுவான். இப்போ முன்னாடி உட்கார்ந்துருக்கணும் உரைய வைக்கணும்னா அவனுடைய பிரச்சனை, அவனுடைய வலியை அவன் மொழியில கடத்தி அவனை அப்படி நிறுத்தணும். அதான் நான் என்னை பார்க்க அன்னைக்கு கூட்டம் அதே கூட்டம் அப்படியே நிற்கிது, உரைய வச்சிருக்கேன்னா அவனுடைய வலியை அவன் இதயத்தை தொடர மாதிரி அவன் மொழியை அவனுக்காக நான் நின்று பேசுறது. இப்போ என் மகன் அண்ணன் எனக்கான என் சித்தப்பன் பெரிய பண்ணி நிற்பான். அதானே எப்பவுமே திரை கவர்ச்சி வந்து மங்கும், இன எழுச்சி பங்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். குளம் வத்தும், குட்டை வத்தும், கடல் வத்தான். அண்டர்ஸ்டாண்ட்?